முருங்கை மரத்து விதையிலேருந்து முருங்கை மரத்தை எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம கையில் இருக்க விதை நம்ம மரத்தில் முத்தி போய் காஞ்சு போன ஒரு காயிலேருந்து எடுத்து வச்ச விதை தான். ஒரு வாரத்திலேயே கண்டிப்பாக அது துளிர் விட்டுரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சின்ன இலைகளாக இருக்குது பாருங்கள். இந்த முருங்கை மரத்தில் நமக்கு எந்த ஒரு வேஸ்ட்டுமே ஆகாது. இந்த முருங்கை மரத்தில் காய்க்கக்கூடிய காயாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அதனுடைய வேறு பிசுன்னு வந்துட்டு வடியும். ஸோ அந்த விதையிலேருந்து வந்ததுனால உங்களுக்கு அந்த செடியை நான் பிடிங்கி காமிக்கிறேன். அந்த விதையிலேருந்து எப்படி அழகாக வெளியே வந்திருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ வேர் ஓடி இருக்குது. ரொம்பவுமே அருமையாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் முருங்கை மரத்து விதையிலேருந்து முருங்கை மரத்தை எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம கையில் இருக்க விதை நம்ம மரத்தில் முத்தி போய் காஞ்சு போன ஒரு காயிலேருந்து எடுத்து வச்ச விதை தான். இந்த விதையை போட்டு தான் நம்ம வந்துட்டு மரத்தை உருவாக்க போகிறோம். நம்மளோட மரத்தை பாருங்கள், சைடில் இந்த எல்லாத்தையும் வெட்டியாச்சு. ஸோ நடுவில் இருக்கிறத மட்டும் வெட்டலை, ஏன்னா பக்கத்தில் எல்லாமே லைன் கம்பிகளாக இருக்கனால வெட்டி விட்டால் சாஞ்சிரும். ஸோ அதனால் அதை வெட்டாமல் விட்டோம். இந்த விதையை நம்ம வந்துட்டு இந்த டப்பிக்குள்ளே வந்து நட்டு வைக்க போகிறோம். மண்ணெல்லாம் வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு ஈரப்பதமாக இருக்குது. இதை லைட்டாக தோண்டி விட்டு அந்த விதையை உள்ளே போட்டு மண்ணை வந்து வச்சிட்டோம்னா நல்லா அழகாக வளர ஆரம்பிச்சிடும். பாருங்க, நான் தோண்டிகிட்ருக்கேன். சும்மா லைட்டாக வந்துட்டு தோண்டி விட்டு இந்த விதையை உள்ளே போட்டுடலாம். அப்படியே அந்த மண்ணை மேலே வந்துட்டு வச்சு விட்டுறலாம். இந்த விதையை வளர வைக்கிறதுக்கு நம்ம பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டோம்னாவே அது அழகாக வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ நான் தண்ணி அதுக்கு விட்டுக்கிறேன். தண்ணி வந்துட்டு நிறையாவும் விடக்கூடாது, ஏன்னா நம்ம சின்ன டப்பியில் தான் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு அடியில் ஹோல் போட்டு வைக்கலைன்னா அதுவும் வந்துட்டு வளராது. ஸோ அதனால் அடியில் ஹோல் போட மறந்துடாதீங்க. அப்போ தான் தண்ணி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியேறிடும். முருங்கை விதையை நட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், சின்னதாக துளிர் விட்டுருச்சு. ஸோ இந்த முருங்கை விதையை நட்ட 1 வாரத்துலேயே கண்டிப்பாக அது துளிர் விட்டுரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சின்ன இலைகளாக இருக்குது பாருங்கள். அருமையாக வளர ஆரம்பிச்சிருச்சு. முருங்கை மரத்தை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வந்து வளர்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் முருங்கை மரத்து இலைகளில் ஏகப்பட்ட கால்சியம், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எலும்பு தேய்மானம் இருக்கவங்க, எலும்பில் வந்துட்டு கை வலி கால் வலி இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு மாத்திரையும் நீங்கள் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. பாருங்கள், ஒரு 14 நாள் கழித்து நம்மளோட முருங்கை விதை நல்லாவே ஒரு வளர்ச்சி தந்துருக்கு. பாருங்கள், ஒரு செடி மாதிரி வந்துருச்சு. இப்போ அருமையாக வந்துட்டு இலைகள்லாம் விட்டு இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த முருங்கை மரத்தில் நமக்கு எந்த ஒரு வேஸ்ட்டுமே ஆகாது. இந்த முருங்கை மரத்தில் காய்க்கக்கூடிய காயாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அதனுடைய வேர், அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தில் வந்து பிசுன்னு வந்துட்டு வடியும். ஸோ அதையும் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இந்த எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான். அந்த விதையையும் நம்ம பொடியாக்கி சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். ஏகப்பட்ட நன்மைகள் வந்துட்டு இந்த முருங்கை மரத்துக்கு இருக்குது. பாருங்கள், அந்த செடியை வந்துட்டு நான் அப்படியே லேசாக வந்துட்டு பிடுங்கியிருக்கேன். அதில் விதை வந்துட்டு அப்படியே தான் ஒட்டிகிட்ருக்கு. அதை நான் உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மண் வந்துட்டு இந்த விதையிலேருந்து போக மாட்டேங்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்குது. அந்த விதையிலேருந்து அப்படியே அழகாக முளைச்சி மேலே வந்துட்டு செடியாகவும் கீழே வேர்களும் ஓடி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள் அந்த விதை. ஸோ அந்த விதையிலேருந்து வந்ததுனால உங்களுக்கு அந்த செடியை நான் பிடுங்கி காமிக்கிறேன். அந்த விதையிலேருந்து எப்படி அழகாக வெளியே வந்திருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான். பாருங்கள், எவ்வளோ வேர் ஓடி இருக்குது. ரொம்பவுமே அருமையாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு 15 நாள்லேயே இந்த மாதிரி பெரிய செடியாக வந்து வளர்ந்து வந்துடும். அதை நீங்கள் நட்டு ஒரு 3 மாதத்துலேயே நல்ல ஒரு பெரிய மரமாக வளர்ந்துடும். எங்கள் வீட்டில் வந்துட்டு அது பெரிய மரம் தான் சொல்லணும். அது இதே ஒரு 4-5 டைம் நாங்கள் கட் பண்ணி விட்டோம். அது அப்பயும் நீண்டுக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்குது. எத்தனை தடவை வெட்டினாலும் அது மரம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த செடியை நம்ம மண்ணில் நட்டு வச்சிட்டோம்னா அருமையாக மரமாக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் உடனே நம்மளோட வீடியோஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குதா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்துட்டு அந்த மண்ணில் நட்டு வச்சாச்சு, தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இது அருமையாக வளர ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே.